உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாயும் நடத்துகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். இந்த நாளிலே அந்த விடுதலைக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தெளிவுக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் விருப்பப்படுகிற காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் ஆண்டவர் உமக்குள் உம்மேலே அதிகமாய் கவனமாய் இருக்க கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் அர்ப்பணம் செய்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் யாராவது கைப்பிடிச்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்மா, கர்த்தர் நல்லவர். Say to your neighbor, say the Lord is good. நான் சம்டைம்ஸ் மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்னா அவர் நல்லவர் என்று மறந்துடுறோம், மற்றவர்களிடத்தில் அவர் நல்லவர் என்று சொல்றதையும் மறந்துடுறோம். At times we forget that he is good, but then also we tend to forget to remind or encourage others that our God is a good God. இன்றைக்கு பெந்தேகோஸ் என்ற அந்த செய்தி கடந்த வாரத்தில் தொடங்கினோம். We began with the theme of Pentecost, wind and fire. காற்றும் அக்கினி என்று சொல்லி இந்த தலைப்பிலே நாம் கவனித்தோம். 1992 வருஷத்தில் இந்த இயர் 1992 பர்சலோனா ஒலிம்பிக்ஸ், பர்சலோனா ஒலிம்பிக்ஸில் அதோடைய திறப்பு விழா செய்வார்கள். டியூரிங் தி ஓப்பனிங் செரமனி அந்த ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்தார்கள். they wanted it to be a very special opening ceremony. அப்போ என்ன செய்தார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த நபர் அந்தோனியோ ரெபோலோ என்று சொல்லுகிறவர், அவர் தமிழ் எப்படி சொல்லுவீங்க, வில்வித்தை வீரர் என்று சொல்லக்கூடும். alright, so he was an archer. அவரிடத்துல அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஓபோர் எடுத்து கொடுத்துட்டாங்க. alright, they brought the torch to him. அந்த எடுத்து கொடுத்த பிறகு அவருடைய அம்பிலே அந்த அக்கினியை வைத்த பிறகு அவர் அந்த அம்பை அப்படியே இழுத்து அவர் வீசி அந்த பெரிய டார்ச், alright, அதற்குள்ளாக போய் விழுந்த உடனே ஒரு பெரிய ஒரு அக்கினி வந்தது. alright, அது ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக இந்நாள் வரை பேசப்படுகிற ஒரு காட்சியாக இருக்குது. Something that is still spoken about today when he reflects, and it was a short documentary video about how it was done, how much of practice there was. இவ்வளோ பயிற்சிகள் செய்யப்பட்டு இவ்வளோ காரியங்கள் ஆயத்த பண்ணி அந்த அக்கினி பற்றி எரிந்த பிறகு எவ்வளோ சந்தோஷம். அந்த ஸ்டேடியம் முழுவதும் எல்லோரும் கைகளை தட்டி அங்கே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்த்தோம். They were so joyous and so glorious in that sense. When the fire started burning, everybody became so excited. ஒரு உலகத்தரமான போட்டிக்கு செய்யப்படுகிற ஒரு அக்கினியினாலே வந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து காற்றையும் அக்கினியை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to continue to look at the topic of the wind and the fire. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தைகள், வசனங்களை மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். We again reflect on the words of Jesus, or the words of John the Baptist about Jesus in John chapter 3 verse 16. யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது மத்தியு லூக்கா 3:16 அல்லது மத்தியு 3:11 கூட வாசிக்கலாம். ஆனால் லூக்கா 3:16 வாசிப்போம். Luke chapter 3 verse 16. He shall baptize you with the Holy Ghost and with fire. வாசியுங்கள். பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
அவர் என்னிலும் வல்லவர், he is mightier than me, and when he comes he will baptize you. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். Baptism of the Holy Spirit and baptism of the fire. And that's what exactly takes place on the day of Pentecost in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படுகிற இந்த சம்பவம் தான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தின் நிறைவேறுதல் அங்கே பார்க்கிறோம். We see the fulfillment of what was spoken by John the Baptist on the day of Pentecost through Jesus. Acts chapter 2 verses 1 to 4. Let me read it in the English. When the day of Pentecost had come, they were all together in one place, and suddenly there came from heaven a noise like a violent rushing wind, and it filled the whole house where they were sitting. And there appeared to them tongues as of fire distributing themselves, and they rested on each one of them. And they were all filled with the Holy Spirit, and began to speak with other tongues as the Spirit gave them utterance. வாசியுங்கள். பெந்தேகோஸ்த் என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து இருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி காற்றை போல அங்கே கடந்து வந்தார் என்றதை நாம் வாசித்தோம். We read last week about how the Holy Spirit came as a wind. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கே எப்படி அக்கினியாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். We see how he reveals or expresses himself as the fire. மூன்றாவது வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். We read verse 3 again. அப்போஸ்தலர் 2:3. And there appeared to them tongues as of fire, distributing themselves, and they rested on each one of them. வாசியுங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப 10 நாட்களாய் they have been waiting for 10 days. 10 நாட்களாய் காத்திருந்து தேவனுடைய பிதாவின் வாக்குத்தத்தம், the promise of the Father, பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்திருப்பார்கள், என்ன செய்திருக்க கூடும்? வழக்கமாய் கூடி ஜெபித்திருப்பார்கள். சிலர் சொல்லுவார்கள் அவர்கள் உபவாசித்தார்கள் என்று சொல்கிறார். There are some those who say they fasted and they were praying. But what we know is they were waiting for the promise. They were waiting for power from on high. உன்னதத்திலிருந்து வல்லமைக்காக தேவன் கொடுத்த, இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் காத்திருந்த அந்த நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார், காற்றாயும் அக்கினியாயும். He comes as the wind, as the fire, and appears to them not in a vision.
ஒரு தரிசனமாக அல்ல, ஒரு நிஜமான ஒரு சம்பவமாய் ஒரு அனுபவமாய் அங்கே காணப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். It was not a visionary experience or a hallucinating experience. It was a real experience. They saw it with their own eyes. தங்களுடைய கண்களாலே இந்த காரியத்தை அவர்கள் காண ஆரம்பித்தார்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அக்கினியாக அங்கு கடந்து வருகிறார். He comes as fire. அக்கினியாய் அந்த சூழ்நிலையிலே அவர் வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் கவனிக்கும் பொழுது அநேக சம்பவங்கள் அக்கினியை குறித்து பேசப்படுகினும் 2 சம்பவங்கள் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்த சம்பவங்களை காண்பிக்க விரும்புகிறேன். I just want to lead us to understand or to see from the Old Testament 2 occasions when fire came down from heaven in the Old Testament. Genesis chapter 15 verse 17. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசியுங்கள். 15-17 சரி, வாசிங்கம்மா. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு ஏதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. Scripture says it came about when the sun had set. Abraham has prepared his sacrifice, is offered, he is waiting. அவருடைய பலிகளை செலுத்தி அவர் ஆபிரகாம் அங்கே காத்திருக்கிறார். And as he is waiting, Scripture says there appeared a smoking oven and a flaming torch which passed between these pieces. அங்கே பரலோகத்திலிருந்து அக்கினி ஜுவாலை, a flaming torch comes through the midst of the sacrifices and passes through the sacrifice. அந்த பலிகளுக்குள்ளாக அந்த அக்கினி கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read this, the second incident in 1 Kings chapter 18 verse 38. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் இடையிலே நடந்து கொள்ளுகிற ஒரு சம்பவம். It's an occasion or incident that is happening in between the Baal prophets and Elijah. இதன் மத்தியிலே அவர்கள் பலிகளை செலுத்தி ஒன்றும் நடக்கவில்லை. எலியா பலி செலுத்தின பிறகு வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. When Elijah has offered sacrifice, the scripture says fire came down from heaven. 1838 1 ராஜாக்கள் 18:38 இன்னவனமாய் சொல்லுகிறது. Then the fire of the Lord fell and consumed the burnt offering and the wood and the stones and the dust and licked up the water that was in the trench. வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் இடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, இவரே எரிச்சு விட்டதல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று வேதம் வாசிக்கிறோம். அப்ப 2 பகுதியிலும் பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிற சம்பவங்களை பார்க்கிறோம். We see in 2 occasions where fire comes down from heaven to come onto the sacrifice that was offered unto God. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பலி செலுத்தப்பட்ட அந்த காணிக்கைகளின் மேலே, அந்த பலிகளின் மேலே கடந்து வருகிறதை என்று பார்க்கிறோம். இங்கே இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்து நின்று கொண்டிருக்கிறார்களோ, அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிறார்களோ தெரியல. We do not know in what posture they were, but they were offering themselves to the Lord and saying, Lord, we want you. We are waiting for you. உமக்காய் காத்திருக்கிறோம். நீர் சொன்ன காரியங்கள் நிறைவேற, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய
அக்கினி அபிஷேகம் கடந்து வருகிறது. In that moment, the baptism of fire comes onto the people who are hungry and thirsty and longing. இது எப்படி நடைபெறுகிறது என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது scripture says this, how it took place. Again we go back to verse 3. மீண்டுமாய் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், Acts chapter 2 verse 3. And there appeared to them tongues as of fire distributing themselves, and they rested on each one of them. வாசியுங்கள். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. நன்றிமா. இப்ப வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கூடியிருந்த இடத்தில் அக்கினிமயமான நாவுகள். ஆனால் வேதம் இன்னும் சொல்லுகிறது, பிரிந்து இருக்கிறது நாவுகள். அப்ப அதற்கு முன்னே எப்படி இருந்தது? How was the fire before this? ஒன்றாய் இருந்தது. இப்ப அந்த அக்கினி வரும் பொழுது ஒன்றாய் இருந்து அந்த அக்கினி பிரிந்து பிரிந்து, ஒருவேளை இந்த காட்சிக்கு சமமாய் ஒரே அக்கினி ஒவ்வொருவர் மேலே அப்படியே பிரிந்து பிரிந்து கடந்து செல்கிறது என்று பார்க்கிறோம். The fire comes as one, but then as the fire comes, the Bible says the fire, the tongues of fire started distributing onto whom? யார் மேலே அந்த அக்கினி நாவுகள் போடப்படுகிறது, அந்த அக்கினி நாவுகள் இறங்கி வருகிறது என்று பார்க்கும் பொழுது 12 அப்போஸ்தலர் மேலே மாத்திரம் இல்லை. Is it only upon the 12 apostles? அங்கே கூடி இருந்த மூப்பர்கள் மேல் மாத்திரம். Does the Bible say it only came upon the elders who were gathered in that place? அங்கே கூடி வந்திருந்த ஆண்கள் மாத்திரம். Was that only upon the men who were gathered in that place? Scripture doesn't say that. Scripture very clearly specifies. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசியுங்கள் மீண்டுமாய். And there appeared to them tongues as of fire distributing themselves, and they rested on each one of them. சொல்லுங்க, on each one of them. வாசிங்க தமிழ்ல. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. யார் மேலே? ஒவ்வொருவர்னா யாருங்க? எல்லாரும் அங்கே கூடி வந்து காத்திருந்த எல்லாரும் மேலும் அந்த அக்கினி மயமான நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யாரு மேலும் யாருக்கும் பட்சபாதம் காமிக்கவே இல்லை. There was no partiality. There was no difference shown. Everyone who was hungry, everyone who was thirsty, everyone who was longing, யார் பசிதாகத்தோடு இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். They received the baptism of fire as they waited upon them. Each one of them received. இன்றைக்கு எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு வருத்தம். நமக்கு அப்பளம் கிடைக்கலன்னா கொஞ்சம் வருத்தப்படுவோம். எனக்கு அப்பளம் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிச்சு, எப்படி எனக்கு கிடைக்கல? We worry when we don't get appalam in the food. But the Bible says this Holy Spirit came and rested on each one of them. அபிஷேகம் வந்து ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் வேதம் சொல்லல. The anointing or the baptism of the Holy Spirit is not only for those who are serving God in ministry alone. It is for each children of God. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அன்றைக்கு கிடைத்ததே
அந்த ஒவ்வொருவர் மத்தியில் நான் இருக்கிறேனா ஒரு கேள்வி கேட்கணும். Each one of them received the touch or the experience of the baptism of the fire of the Holy Spirit. Today you need to ask, do I belong to that group? Have I received this? இதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? இதை நான் அனுபவித்த ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் தேவ பிள்ளையாய் நான் இருக்கிறேனா? Have I received as they have received? அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றவளாய் நான் வாழ்கிறேனா? Am I one who has experienced the touch of the fire of the Holy Spirit? ஏனென்றால் சிலருக்கு நம்முடைய வழக்கத்தின் பிரகாரமாய் பழக்கத்தின் பிரகாரமாய் இதெல்லாம் உண்மை இல்லை என்ற ஒரு எண்ணம், ஒரு தவறுதலான எண்ணத்திற்குள்ளாய் வளர்ந்து வந்துட்டோம். Some of us have grown because of our practices to think that this is not true. All this is not real. இதெல்லாம் 2000 வருஷத்திற்கு முன்பாக நடந்த அனுபவங்கள் மாத்திரமே. Some of us think that these are experiences that took place 2000 years ago, historical fact, not a real present experience. இது சரித்திரத்திலே சொல்லப்பட்ட செய்யப்பட்ட ஒரு காரியம் மாத்திரமே, இன்றைய நாட்களிலே நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. அப்படி என்பது உண்மை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் வாசம் செய்கிறவராய், நமக்குள் ஜீவிக்கிறவராய், நம்மை அபிஷேகிக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். இன்னொரு விதமான ஒரு யோசனை என்னென்றால், அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தா சரியில்லையே, அப்ப இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் வந்து விடுகிறோம். There are times that we make a conclusion because we say so and so says he has received the baptism of the Holy Spirit, but when I look at her life or his life, there is no change, there is no transformation. That means this is all not true. இதெல்லாம் உண்மை இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கும்படியாய் வருகிறார். When God comes into our life, God the Holy Spirit comes into our life, He is a consuming fire, Scripture says, and He comes to consume and He comes to transform. மாற்றும்படியாக மறுரூபமாக்கும்படியாய் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு மாற்றப்பட்ட ஒரு ஜீவியமாய் காணப்படும். ஆமென். When the Spirit of God comes, He will set us ablaze with the fire of God's love. We will be able to experience God's love for us. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை உணர்கிறவர்களாக நாம் மாற்றப்பட்டவர்களாய், தொடப்பட்டவர்களாய் மாறுவோம். அது மாத்திரமே அல்ல, தேவனை நேசிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். We not only are those who will experience the love of God, we will be able to reply to God's love with loving Him. That's when prayer, reading Bible, attending church becomes a joy. வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சபை கூடுகிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாய் மாறிடும். ஐயோ அவங்க கேட்டுருவாங்க, ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாங்களே, அதனால நான் சர்ச்சுக்கு போனோமே, இல்லை அப்பா ஏசுவார் சாப்பாடு கொடுக்க மாட்டார், இல்லை பாக்கெட் மணி கொடுக்க மாட்டார், அதனால பைபிள் படிக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நமக்குள்ளே அந்த தாகம் உண்டாகும், நமக்குள்ளே அந்த வாஞ்சை உண்டாகும். தேவனை நேசிக்கிற அந்த நேசம், தேவனை நேசிக்கிற அந்த அன்பு அதிகரிக்கும். When the Spirit of God comes, when the Spirit of love comes, He will increase in us the spirit of love. Hallelujah. அந்த அன்பு அதிகரிக்கும், ஜீவியத்தில் மாற்றம் வரும். There will be transformation and changes in our life. It is a real fact. But the question is, are we open to the work of transformation? Or are we comfortable with just an experience alone? அவர் நம்மை மாற்றுகிற அந்த அனுபவத்திற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோமா? இல்லை அந்த அனுபவம் மாத்திரம் எனக்கு போதும், மாற்றம் எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு அக்கினி
ஆரம்பிக்கப்படும் பொழுது, whenever a fire is ignited, it is started, it is always for a purpose. இப்போ மெயின் sanctuary போனீங்கன்னா நெருப்பு கொளுத்தணும்னா எதுக்கு? கேண்டில் வந்து கொளுத்துறோம். We light up the candle, so we set a fire. There is a purpose in every fire. ஒவ்வொரு அக்கினியில ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப அந்த இறங்கி வருகிற உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற அக்கினிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose in the reason where the fire comes down. Matthew chapter 3 verse 12 scripture says like this. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வண்ணமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கொஞ்சம் 11வது வசனத்தில் இருந்து வாசித்து வருவோம். Let's read from verse 11 to 12. வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும், இதுதான் முதல் லூக்கா 3:16 வாசித்தோம். This is the same scripture we read in Luke 3:16. Now we read in Matthew 3:11. வல்லவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப தொடர்ச்சியாய் 12 வாசிப்போம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. So scripture says that he will come, he will baptize you with the Holy Spirit and fire. And verse 12 goes on to say, his winnowing fork is in his hand, and he will thoroughly clear his threshing floor, and he will gather his wheat into the barn, and he will burn off the chaff with unquenchable fire. பதரை தேவையில்லாத காரியம். கடந்த வாரத்தில் பார்த்தோம்ல, காற்று எதை பயன்படுத்துகிறார்கள்? அந்த பதரையெல்லாம் அந்த wheat, தமிழ்ல எப்படி சொன்னீங்க? கோதுமையிலிருந்து பிரிப்பதற்கு. The wheat is separated from the chaff by the wind. But now the fire is used to burn the chaff. அந்த பதரையை சுற்றி எரிக்கும்படியாக இந்த அக்கினி கடந்து வருகிறது. அப்ப கர்த்தருடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த விதமான காரியங்களோ சுவாபங்களோ அதை சுட்டு எரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அதை முற்றிலும் அழிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருகிறார். When the Spirit of God comes into our life, He comes to burn everything and anything that is displeasing to the Lord, that seems like chaff, that is unnecessary. கோபத்தை எரிக்க வருகிறார், பொறாமையை எரிக்க வருகிறார், சுயநலமான சுவாபத்தை அவர் எரிக்க வருகிறார். He comes to destroy everything that is anger, that is jealousy, where there is a lot of selfishness. When the Spirit of God comes, He will convict us of our sin. நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். Conviction will happen, realization and surrender and say, Lord, set it on fire. ஆண்டவரே, எரிச்சிருங்க ஆண்டவரே, இது என்னுடைய சுவாபமாய், என்னுடைய குணமாய், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. Lord, set it on fire. எந்த விதமான பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் மாற்றி போட பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், the Holy Spirit didn't come to make you feel comfortable. பரிசுத்த ஆவியானவர் நீங்க சொகுசான நிலையில கம்ஃபர்டபிளா இருக்கணும் என்று ஆவியானவர் கடந்து வரவில்லை. But to burn up everything that's not of God. தேவனுடையதை இல்லாததை அவர் சுட்டு எரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார்.
அப்ப பரிசுத்த ஆவியானவரே என்று வரவழைக்கும் பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கும் பொழுது, அவராலே மாற்றப்படுவதற்கு ஆயத்தத்தோடு நாம் அவரை வரவழைக்கிறோம். When we invite the Spirit of God into our lives, we invite Him and welcome Him, realizing that when He comes, He will change, He will transform. நாம் இருக்கிற வண்ணமாய் இருக்க மாட்டோம். We will not remain the same. இருக்க முடியாது. மாற்றம் நிச்சயமாகவே உண்டாகும். ஒரு சிலருக்கு இது ஒரு புதிய காரியமாய் இருக்காமல் இருக்கும். Probably for some, this is not something new. இதை எத்தனையோ முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை எத்தனையோ முறை நாங்கள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறோம். I have experienced this so many times. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு ஒரு சகஜமான ஒரு காரியமாய் மாறி இருக்கும். For us, some of us, the baptism of the Holy Spirit or the baptism of fire of the Holy Spirit is something that is very common, very normal already. I know this 30 years ago, I know this 40 years ago. 30 வருஷத்திற்கு முன்பே 40 வருஷத்திற்கு முன்பே அல்லது போன வருஷம் நான் அனுபவித்தேன் என்று சொல்லலாம். We can say I experienced this probably even last year. But the scripture also reminds us, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் நமக்கு இன்னும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அக்கினியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், those who have experienced the fire of the Holy Spirit, the power of the Holy Spirit, the transforming work of the Holy Spirit, we are also warned and reminded, it is not only about receiving. பெற்றுக்கொள்வதை குறித்து மாத்திரமே அல்ல. ரிசீவ் பண்ணிட்டேன், அதில் பெருமை கொள்வது மாத்திரமே அல்ல. It is not to take pride in receiving. நான் அபிஷேகம் பெற்றவன் தெரியுங்களா, நான் அபிஷேகம் பெற்றவர் தெரியுமா என்று சொல்வதற்காக அல்ல. மாற்றம் வரும், அந்த மாற்றம் தொடரணும். Change will come, change must continue. So scripture says in 1 Thessalonians chapter 5 verse 19, do not put out the Spirit's fire. In some translations you will find, do not quench the Spirit. வாசிங்கள் தமிழ்ல, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வரும் பொழுது, அவர் மாற்றங்களை உருவாக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, நாம் அந்த ஆவியானவருடைய செயலை அவித்து போடுகிறவர்களாக காணப்படலாம். We can be people who quench the work of the Spirit of God because of our disobedient hearts. நம்முடைய கீழ்ப்படியாமையின் இருதயத்தின் நிமித்தம், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாததின் நிமித்தம், ஆண்டவர் நமக்குடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கும்படியை விரும்புகிறார். நாம் கடினப்பட்டு போய் ஆவியை அவித்து போடுகிறவர்களாக மாறுகிறோம். When we disobey the voice of the Spirit of God, when the Lord says, do this, we say, no, I don't want. இது வேணாம் ஆண்டவரே, இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் எப்படி செய்வேன், இவ்வளவு வருஷமா இப்படி தான் இருந்துட்டேன், I have been like this, I will not change. We are quenching the work of the Spirit of God, quenching the work of transformation of the Spirit of God. We are putting out the Spirit's fire and saying, not necessary, not necessary. We are very comfortable with an experience. ஒரு அனுபவத்தை சார்ந்து அதிலே நாம் திருப்தி அடைந்து சந்தோஷமாய் இருக்கிறோம். அது எனக்கு இல்லை, அவங்களுக்கு என்று சொல்லி அவர்களிடத்தில் நாம் கொடுத்து விடுகிறோம், அவங்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல என் மேல சொல்லுங்க, உங்க மேல என் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வர விரும்புகிறது. அவர் இறங்கி வந்து அபிஷேகிக்க விரும்புகிறார். அது ஒரு நாள் நடக்கிற அனுபவம் மாத்திரமே அல்ல, அன்றாட அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். It is not only a one-day experience as much as it begins, but it is a continuous, ongoing, life-changing transformation journey. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த மாற்றங்களை அவர் கடந்து செல்ல, தொடர்ந்து செய்ய
அவர் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் காற்றாயும் அக்கினியாயும் கடந்து வந்து நம்மை மாற்றுவார். He comes as wind, as fire to change us, to transform us. இன்றைக்கு நம்முடைய சுவாபம் ஒன்றும் மாறல, குணம் ஒன்றும் மாறல, பேச்சு வார்த்தைகள் ஒன்றும் மாறல, சிந்தை மனம் ஒன்றும் மாறல என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களுக்கு நாம் இன்னும் அதிகமான இடம் கொடாமல் இருக்கிறோம். Why our character, our personality, our thought pattern, our heart has not been transformed, changed, is because we are rejecting the work of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when the Holy Spirit comes, you will receive power. இந்த லைட் பல்ப் பார்த்தீங்கன்னா அது ஆன் பண்ணோனே அதற்குள்ள மின்சாரம் நுழைகிறது. when you switch it on, electricity enters into it. Before we see the light, the bulb is transformed. நாம் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு முன்பே அந்த பல்புக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாய் மாற்றம் உண்டாக்குகிற வல்லமை கடந்து வருகிறது. The power that transforms us comes into us. But if we reject, we continue putting up walls, transformation will not take place. தொடர்ந்து நாம் சுவர்களை வைத்து வைத்து உருவாக்கி நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பழகி இருக்கேன், இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு எனக்கு யோசனை. If you think continuously that this is the Christian life that I'm used to, that I'm practice, யோசித்து பாருங்க, 10 நாளா ஒரு 3 நாள் கேம்ப் நடத்தினாலே நம்ம உட்காந்து பிளான் பண்றோம். ஷெட்யூல் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், எப்படி செய்ய போறோம். 10 நாளா என்னதான் செய்திருப்பார்கள். Imagine if you want to have a 3-day camp, you have to sit down and plan a schedule. Oh, must do this, next this. 10 days. 10 days of doing the same thing. Praying. Seeking God's will, seeking God's purposes. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியத்தை, அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருந்தார்கள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. Not the same routine again, but they go out and praise God. தேவனை ஸ்துதிக்கிறார்கள், ஸ்தோத்தரிக்கிறார்கள். அந்த இடத்தில் மாத்திரமே அல்ல, அந்த பட்டணத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. Not only in that place, but in that whole city a transformation takes place. Change comes when the Holy Spirit comes. He comes as wind, as fire. அவர் காற்றாய் ஒரு அக்கினியாய் கடந்து வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக மாற்றத்தை கடந்து வர, மாற்றங்களை உருவாக்க அவர் ஆயத்தமாய் வருகிறார். பெற்றுக்கொள்ள, மாற்றப்பட நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அப்படியே இருக்கிற இடங்களிலே ஜெப சிந்தையோடு, அதிக கவனத்தோடு, கருத்தாய் நாம் எப்படி எழுந்து நிற்போம். கருத்தாய் அவரை நோக்கி பார்த்து, just as we focus upon the Lord, upon the work of the Spirit of God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். தெரிஞ்ச பாடல் பாடி பாடி பழகிட்டோம், ஆனா அர்த்தமாய் பாடுவோம், கருத்தாய் பாடுவோம், அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பமாய் பாடுவோம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நீராளுகை செய்யும் வல்லமையால் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு முறை மெல்லிய சத்தமாய் சொல்லுவோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யப்பா. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Sweet Holy Spirit, அப்படியே கரங்களை ஏந்தி அவரிடத்துல சொல்லு, நான் இருக்கிறவனமா இருக்க மாட்டேன். I will not remain the same. Urahando baluma shuri bande undalamo sandavala shekili. நிறைவான ஆவியானவரே, நீர் வாரும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலை மாறும், எங்களுடைய ஜீவியம் மாறும், எங்களுடைய சுவாபம் மாறும், எங்களுடைய கடின குணம் மாறும், எங்களுடைய சுயநலமான இந்த எண்ணங்கள் மாறும். ஆண்டவரே, Lord, today we open the door. We open the door. நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Yes Lord. அப்படியே வாய்களை திறந்து வாய்களை திறந்து அப்படியே நோக்கி நிறைவு உம்மாலே நிறைவு. Lord, we are not just looking for an experience, but we are looking for a transformation. ஒரு அனுபவமாய் மாத்திரமே அல்லப்பா, ஒரு மாற்றத்திற்காய் நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். சுட்டு எரிக்கிற அக்கினி, பாதரையை சுட்டு எரிக்கிற அக்கினி எங்களை சுட்டு எரிக்கும்படியா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாய், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் கடந்து வருகிறார். உறவுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறார். சமாதானம் சமாதானம் உண்டாகட்டும். Lord, let the peace come. Peace into that relationships. Healing into relationships. Irahatu kuramashi kuriyanta rabakariyanta. கணவருக்காய் ஜெபித்த நாட்கள், கணவருக்காய் ஜெபித்த நாட்கள், கண்ணீரின் பாதையில இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ரெபோஹோதோலோ மோசே கரபாஷி கேதலே கரியாந்தா கசோந்தோரோ என்கரோ பாராந்துலா மரையாந்தரா. நான் விடணும்னு பார்க்கிறேன், விட முடியலன்னு சொல்றாயா? நான் விடணும்னு பார்க்கிறேன், ஆனா மறுபடியும் அது என்னை ஒட்டி கொள்ளுகிறது. ரஹபு சுகுரமஷி கரியாந்தா. ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும் என்று சொல்றீங்க. என்னுடைய இடது புறத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலனடைந்து, நீ பலனடைவாய். பலனை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். அந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மாறாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். வல்லமையிலே தொடர்ந்து பலனடைய, வல்லமையில இன்னும் திடனடைய கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த நாளிலே கர்த்தாவே, எப்படி அந்த மேலறையிலே ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் அக்கினியாய் கடந்து வந்தீரோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் இறங்குவதாக. நீர் வைத்திருக்கிற அந்த வார்த்தை, அபிஷேகத்தின் வார்த்தை இறங்குவதாக ஜெபிக்கிறேன். நீர் பேசுவீர், 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 பேசுவீர். சகோதரி, கண்ணீரின் பாதை, அக்கினியின் பாதை கடந்து செல்றீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ தனிமையாய் நடக்கல. நான் உன்னோடு உன்னுடைய கண்ணீரை துடைக்க,
அக்கினி உன்னை முற்றிலும் எரித்து போடாதபடி உன்னை பாதுகாக்க இந்த நாட்களிலே உன்னோடு நான் கடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் மகளே. நீ மறந்துடாதே. நீ சூழ்நிலையை கண்டு அரண்டு மிரண்டு பயந்து போயிருக்கிற. இப்பொழுது என் சமூகத்திலே நீ நிற்கிறாய். என் சமூகத்திலே உன்னுடைய பிரசன்னத்தின் பலனை பெற்றுக்கொள். பயத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். மாற்றம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, வருகிற நாட்களை ஆண்டவரே நீர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளை தொடர்ந்து எங்களை அபிஷேகித்து இந்த அபிஷேகத்திற்குள்ளாய் நிலைக்க, ஆவியை அவித்து போடாதபடிக்கு, அவியை அவித்து போடுவதற்கு நாங்கள் எதை செய்திருக்கிறோமோ அதை மன்னிங்கப்பா. இன்னொரு விசை மனமிறங்கி எங்களை அபிஷேகிங்கப்பா. என்னை இல்லாமல் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தானே சொன்னீங்க. நிரப்பிடுங்க என்னையே. சொல்லுவோமா? நிரப்பிடுங்க, 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 நிரப்பிடுங்க என்னையே. ஒவ்வொருவர் மேலும் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கர்த்தர் ஒரு சகோதரரை மீண்டுமாய் காண்பித்து உணர்த்துகிற காரியம், சகோதரர், நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கைனா இதுதானா? ரொம்ப மந்தமா ஒரு ஜீவன் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னதான் குறை? என்னதான் குறை? வேற மதங்களை குறித்து கூட நீங்க யோசித்து ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்தை நீ தேடி வா, நான் உனக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். Come seeking me
தரிசனத்துல பார்க்கிறேன், உங்களுடைய அறையிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அங்கே வந்து உங்களை சந்திப்பார். The Lord will meet you in your own private prayer and you will experience the anointing. அபிஷேகம் வந்து சபையில மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் எங்கே உங்களை சந்திக்கிறாரோ அங்கே அபிஷேகம் உண்டு. Amen. Amen. எல்லா சந்திப்பிலும் தேவன் நம்மை அபிஷேகிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் கடந்து வருகிறார். அப்பா, அந்த நாளிலே எங்களோடு பேசினது மாத்திரமே அல்ல, சத்தியத்தை விளக்கினது மாத்திரமே அல்ல, எங்களை அபிஷேகித்தது மாத்திரமே அல்ல, எங்களோடு தனிப்பட்ட விதமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசின பிள்ளைகளை கர்த்தரப்பா பலப்படுத்துங்க. பின்வாங்கி சோர்ந்து போயிடாதபடி நாங்கள் ஆண்டவரே உற்சாகமுடைய வல்லமை உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழ, ஒரு திருச்சபையாய் நாங்கள் பிரகாசிக்க கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் பயன்படுத்த நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். கர்த்தர் நன்மை செய்தார், நல்லவர் நன்மை செய்வார்.